புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் அவருக்கு புகழுக்கு புகழ் சேர்த்து அவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அமைச்சரவையில் தேவனங்கள் அவருக்கும் ஆலோசனை கூற ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிற காரணத்தால் ஒரு சில காரணத்தின் நேரத்தில் ஒரு சில காரணங்கள் மட்டும் கூறி அனைவரையும் நம்முடைய காலையில் வருகிறது வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு நடைபெறுகின்ற நிகழ்வு வருகின்ற 2026 மீண்டும் பொதுச் செயலாளர் அவர்கள் அதுல நீ கையில எடுக்கக்கூடிய ஈஸியா எடுக்கக்கூடியது சோசியல் மீடியா தான். சீமானுடைய செய்தியை பாருங்கள், ஒரு பக்கம்னா போடுறதுக்கு அவானதுக்கு அது பத்திரிக்கை இருக்காது. ஆனா 3 நிமிஷத்துல பேசக்கூடிய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அண்ட் நோட்ஸ், அந்த 3 நிமிஷம் பேசுறாங்கல்ல, சுவாரஸ்யமா இருக்கும், நல்ல கவர்ச்சியா இருக்கும், இன்னொருக்கா பார்க்கலாமான்னு இருக்கும். அப்படிப்பட்ட செய்திகளை கண்டென்ட் தயார் பண்ணி அந்த கண்டென்ட்டை அதில் போடுறாங்க. யூடியூப்ல வருது, ஃபேஸ்புக்கில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருது. அது போன்ற பணியை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். எடப்பாடியார் தனியாக ஒரு டீம் அமைத்து செய்கிறார். அந்த பணியை மாவட்ட செயலாளர் தலைமையில் நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்றிய நகர் உங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஐடியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஐடிக்காரனுடைய வேலை உங்கள் படத்தை போட்டு டிவியில் வர்றதுக்காக இல்லை, உங்கள் பயிற்சை போட்டு வர்றதுக்காக. இமேஜ் ஆஃப் EPS should be increased. எடப்பாடியாரனுடைய புகழை அதிகமாக்க வேண்டும். ஸ்டாலினுக்கு இருக்கிற இமேஜ், அந்த சீமானுக்கு இருக்கிற இமேஜ், விவேக்கு சந்திரசேகர் பையன் விஜய், அந்த சந்திரசேகர் ஒரு பெரிய சாணக்கியன், அறிவுமிக்கவன், ஆட்டி படைக்கிறான் மகனை. அந்த அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கிறார். சோசியல் மீடியாவில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் ஓடக்கூடிய கண்டென்ட்டை தயார் பண்ணி அதை மீடியா இந்த டிவிகளில் போடணும். குறிப்பாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதில் போடணும் என்ற பணியை நாம் மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை செயல்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? உங்களுக்கு இருக்கிறது. உங்ககிட்ட ஐடிவிங் இருக்குது. ஐடிவிங்கில் ஒரு நிகழ்ச்சியை வச்சு அந்த நிகழ்ச்சியை மட்டும் எல்லாம் படம் எடுத்து எல்லாத்துலேயும் நம்ம நியூஸ் சேவையில் உங்கள் படம் வரும், உங்கள் நிகழ்ச்சி வரும். அதில் எடப்பாடியை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது கிடையாது, எடப்பாடியுடைய பேச்சை ப்ராஜெக்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் திமுகவினுடைய அந்த சோசியல் மீடியாவெல்லாம் பாருங்க, சீமானதை பாருங்க, சீமானை மட்டும்தான் காட்டுவாங்க, சீமா பேச்சை தான் காட்டுவாங்க, ஸ்டாலின் உதயநிதியை தான் காட்டுவாங்க. அந்த அற்புத பணியை நாம் மேற்கொண்டால் இந்த எல்லாரை விட அறிவு மிக்கவர், அறிவு பெற்றதும், 1 மணி நேரம் பேசினாலும் புள்ளி விவர பேச்சுக்களை அடுக்கடுக்காக அப்படியே ஒரு துண்டு பேப்பர் கையில் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு பொருளாதார நிபுணராக பேசுவார், அற்புத விவசாயியாக பேசுவார், தொழிலாளிகளின் தலைவனாக பேசுவார், ஏழைகளின் பங்காளனாக பேசுவார். அதையெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் போடக்கூடிய பணியை இந்த ஐடிவி செய்யணும். அந்த வேலையை அவங்க கிட்ட வாங்குறது உங்கள் பணியாக இருக்க வேண்டும். நம்மளை ப்ராஜெக்ட் பண்ணுறது எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாமே ப்ராஜெக்ட் ஆகிடுவோம். நல்ல நம்ம இமேஜ் பூஸ்ட் ஆகும். அவரை முதலில் கொண்டு வர வேண்டும் என்றால் மக்களுக்கு எடப்பாடி 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 என்ற அந்த பேச்சு தான் மக்கள் உள்ளத்திலே 70-80% இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்கு உறுப்பினர்கள் உழைக்க வேண்டும் அல்லவா? உண்மையான உறுப்பினர்களுக்கு மகத்துவம் இல்லாத நிலையில் போலி உறுப்பினர்கள் கட்சியை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகி வருகிறது. எனவே வீடு வீடாக மீண்டும் சென்று சோதனையிட்டு அவர் தான் நம்ம கட்சிக்காரரா, அவர் செல் நம்பர் கட்டாயமாக இருக்கணும். அப்போ நாங்கள் ஒரு கமிட்டி மேலே எடப்பாடி போட்டிருக்காரு, அதில் செக் பண்ணிவிடுவாங்க. செல் நம்பர் வேணும், டோர் நம்பர் வேணும், தெரு நம்பர் வேணும். அப்படிப்பட்ட உறுப்பினர் அட்டைகளை நீங்கள் ஒரு பேப்பரில் இல்லையா, நோட் புக்கில் தான் எழுதுறீங்க, நோட் புக்கில் எழுதுனா அவங்க சிக்னேச்சர் அதில் இருக்கணும். ஆதார் கார்டு நம்பர் இருக்கணும். அப்போ தான் உண்மையானவங்க யார் என்று சொல்லி உண்மையானவர்களுக்கு கட்சி கொடுக்கின்ற அந்த நலன்கள் கட்டாயம் சென்று சேரும். இல்லாட்டி போலிகளுக்கு சென்றுவிடும். போலி உறுப்பினர் அட்டையை நம்மகிட்ட வாங்கி வச்சிருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கிற சராசரி 15 லட்சம் திமுக காரனுக்கு நம்ம உதவுகிற உதவிகளும் சென்றுவிடும். புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆளுங்களை நீக்கிடுறான். என்ன தந்திரம் பண்ணிருக்கிறான்? இந்த
நாடாளுமன்ற தேர்தலில் சராசரியா 15 லட்சம் உறுப்பினர்கள் நம்ம உறுப்பினர்களை நீக்கிட்டான். நமக்கு இதில் இருக்கு. அந்த நீக்கினவங்க யார் யார் போயிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சு மீண்டும் சேர்க்கிற பணியை நாம் அடிமட்டத்திலே செய்யவில்லை. இது பெரிய வேதனையான ஒன்று. அரசியலிலே எச்சரிக்கையாக வேண்டும். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும். திறமை மிக்க ஒரு ஆல் இண்டியா பர்சனாலிட்டி என்று இபிஎஸ் இருக்கிற போது அந்த புகழை மக்களுக்கு தெரிந்து செல்ல வேண்டாமா? மக்கள் உள்ளத்திலே இடம் இபிஎஸ் 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 என்று எம்ஜிஆர் 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 அம்மா 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 என்று சொன்னதை போல இப்ப இபிஎஸ் 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 என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் மக்கள் உள்ளத்திலே வர வேண்டும் என்றால் அதை பரப்ப வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்குது. 2 கோடியே 6 லட்சம் உறுப்பினர் அட்டைகளை தலைமையிலிருந்து இபிஎஸ் பெற்று வந்திருக்கிறீர்கள். அந்த 2 கோடி பேரை கண்டறிந்து அவர்கள் கையிலே சென்று சேர வேண்டும். அவங்க கையை கண்டுபிடிக்க முடியும் என்றால் அவர் போலிகள் ஊடுருவிகள் திமுகவிலிருந்து நுழைந்திருக்கிற அந்த கொள்ளைப்புறத்தில் நடந்திருக்கிற சூழ்ச்சிக்காரர்கள் இருந்து அதை நாம் நடவடிக்கைக்கு உட்படுத்துவோம் என்பதனை கூறி இதை மனதில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு பணிவோடு எடப்பாடியார் சார்பிலே கேட்டு அமர்கிறேன். நன்றி. எம்ஜிஆரின் புகழ், எம்ஜிஆரின் புகழ், எம்ஜிஆரின் புகழ், அம்மாவின் புகழ், அம்மாவின் புகழ். ஒரு 20-30,000 ஓட்டை நம்ம கட்சியில் உறுப்பினராக அவனுங்க சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம உதவிகள் தேர்தல் நேரத்தில் நலத்திட்டங்கள் பணம் சாதனை எல்லாம் டிவி விளம்பரம் எடுக்கிறதில்ல. கூடாது அடிக்கிறது முடியவில்லை அப்படின்னு பிரச்சாரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். உறுப்பினருடைய செல் நம்பர் இல்லை. இதை பயன்படுத்தி திமுக பல சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் செய்திருக்கிறது. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 2 லட்சம் ஓட்டுனா 15% 20 ஒரு 30,000 ஓட்டை நம்ம ஓட்டை நீக்கியிருக்கானுங்க. ஆன்லைனில் நம்ம பதிவு பண்ணதுனால திமுக காரணையே ஒரு 20-30,000 ஓட்டை நம்ம கட்சியில் உறுப்பினராக அவனுங்க சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம உதவிகள் தேர்தல் நேரத்தில் நலத்திட்டங்கள் பணம் உதவியெல்லாம் கொடுக்குறதெல்லாம் திமுக காரணம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20-30,000 பேருக்கு போயிடுச்சு. உண்மை நிலவரம். கட்சியிலிருந்தே ஸ்டாலின் உதயநிதி முன்னால் அதிமுக காரங்க சேர்ந்தாங்கன்னா அவனுங்க ஆன்லைனில் சேர்த்துட்டு திமுக காரன் நம்ம உறுப்பினர் அட்டை வச்சுக்கிட்டு அதை காமிச்சிட்டு திமுகவில் சேர்ந்தார்கள், கூடாரம் எடப்பாடி கூடாரம் அழியிறது ஒழியிறது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க.